உடுமலை பகுதியில் நம்மோடு கூட ஐக்கியப்பட்டு வரும் சகோதரர் நாராயணன் அவர்கள் நம்மத்திலே வந்து வரவேற்புரை வழங்குவார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் ஒவ்வொருவரையும் தியாஸ் காஸ்பல் சபை சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போல் இந்த இடத்தை நமக்கு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நாம் இங்கே கூடி இங்கே ஞானஸ்தானம் எடுப்பதற்கு அனைத்து உதவிகளையும் செய்து நம்மளை அன்போடு உபசரித்து இருக்கின்ற சூலூர் பிரதரன் சபையை சார்ந்த பாஸ்டர் மற்றும் சபை மக்கள் அனைவரும் நம்மளை அன்போடு வரவேற்று நம்மளை இங்கே இடமெல்லாம் தந்து உதவி செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம் சபை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தையை சகோதரர் லக்ஷ்மண் அவர்கள் நமக்காக பகிர்ந்து கொடுப்பாங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஞான ஸ்நானம் என்று பேதுரு ஒரு காரியத்தை இங்கே பதிவு செய்கிறார். ஆனால் அவர் எந்த ஞான ஸ்நானத்தை சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார், ஒரு விரிவாக்கத்தை கொடுக்கிறார். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது அது மாம்ச அழுக்கை நீக்கக்கூடியது கிடையாது. அப்படி என்றால் நான் தண்ணீர் ஞானஸ்நானத்தை குறித்து பேசவில்லை. ஞானஸ்நானம் என்று எதை குறிப்பிடுகிறார்? தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. உடன்படிக்கை என்கிற ஒரு ஞானஸ்நானத்தை குறித்து இங்கே பேதுரு பேசுகிறார். இந்த உடன்படிக்கையானது இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஸோ உடன்படிக்கை நம்மை ரட்சிக்கவில்லை, ஞானஸ்நானம் ரட்சிக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல் தான் நம்மை ரட்சிக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் நம்மை ரட்சிக்கிறார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த ரட்சிக்கும் உயிர்த்தெழுதலை நாம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். அதை இன்னொரு வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, அவரோடு நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும். புதிய உடன்படிக்கை என்று புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் எதை குறிப்பிடுகிறார்? பழைய ஏற்பாட்டிலே உங்களோடு நீங்கள் எகிப்தை விட்டு வரும்பொழுது உங்களோடு ஒரு உடன்படிக்கையை பண்ணினேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அது எது குறிக்கிறது? அந்த 10 கட்டளைகளை குறிக்கிறது. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளோடு தேவன் உடன்படிக்கை பண்ணுகிறார், இயேசு கிறிஸ்து உடன்படிக்கை பண்ணுகிறார். யாருங்க அது? நம்ம தான். நாம் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு உடன்படிக்கையை தேவனோடு பண்ணியிருக்கிறோம். புதிய உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். எபிரேய ஆசிரியரை குறித்து சொல்லும் பொழுது இது விசேஷித்த உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். இட் இஸ் ஆன் ஸ்பெஷல் ப்ராமிஸ். என்ன காரணம்? ஏனென்றால் எனக்கு விசேஷித்த மத்தியஸ்தர். ஓகே, ஸோ நாம் உடன்படிக்கை அற்றவர்கள் கிடையாது, விசேஷித்த உடன்படிக்கை உள்ளவர்கள். இந்த உடன்படிக்கையில் என்ன இருக்கிறது என்பது நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட உடன்படிக்கையே நம்ம என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். நாங்கள் என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் பார்க்குறோம். 16. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களுடைய பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன். புதிய ஏற்பாட்டிலே கட்டளைகள் அற்றவர்கள் கிடையாது, கட்டளைகளை நம்முடைய இருதயத்திலே தேவன் வைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதற்குத்தான் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறார்? கிருபை கொடுக்கிறார். அதனாலே நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உடன்படிக்கை குறித்து பேசும் பொழுது அது சுத்த இருதயமுள்ள அதை குறித்த உடன்படிக்கை என்று பேதுரு ஆசிரியர் சொல்லுகிறார். ஓகே, ஸோ அடுத்து இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லும் பொழுது மீண்டுமாக 22ஆம் வசனத்தை வாசிப்போம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். ஸோ நாம் இப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணினதுனாலே இப்பொழுது நாம் தேவனோடு எப்படி சேர வேண்டும்? துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்கள், துர்மனசாட்சி இல்லாத சுத்த இருதயம் உள்ளவர்கள். நாம் அவ்விதமாக சுத்தமுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருப்பதற்காகவே தேவன் இந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நம்முடைய இருதயத்திலே அவர் என்ன செய்கிறார்? எழுதி வைக்கிறார், ஸ்திரப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை நம்மோடு செய்கிறார். இந்த உடன்படிக்கையை செய்வதற்காக அவர் இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு செய்கிறார். நம்ம எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 19வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களின் கட்டளையின்படி நடப்பதற்கு அவைகளின்படி செய்வதற்கு நான் என்ன செய்தேன்? கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் வைத்தேன். நாம் எபிரேய புத்தகத்தில் படிக்கிறோம், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்கள் நீங்கும்படியாக அவருடைய இரத்தத்தினால் நாம் தெளிக்கப்பட்டவர்களாக சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்கிறோம். இவைகளே நம்முடைய குற்றங்களை கட்டுப்படுத்தும், நம்மை பரிசுத்தமாக வாழ வைக்கும். இவைகளுக்கு சாட்சியாகத்தான் தேவன் என்ன செய்திருக்கிறார்? என்னுடைய கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கவே இந்த ஞானஸ்நானம். இதில் முங்கி எந்திரிச்சா அது சதையான இருதயம் நமக்கு வந்துடாது. நான் சதையான இருதயத்தை பெற்றுக்கொண்டேன், நான் சுத்தமான இருதயத்தை இந்த தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்று அவர்கள் இன்று சாட்சி கொடுக்கிறார்கள். ஞானஸ்நானத்தை எடுக்க இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்காக நாம் ஜெபிக்கலாம். தலைகளை வணங்கி ஜெபிப்போம். அன்புள்ள தேவனே, இரக்கமுள்ள எங்கள் பிதாவே, இந்நாளிலும் கர்த்தாவே
ஆத்ம ரட்சைக்காய் சில ஆத்மாக்களை உம் பக்கத்தில் கொண்டு வர இந்த அருமையான வேலையை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த பிள்ளைகளை மாரோடு அணைத்து ஆசீர்வதித்து உம்முடைய பாதைகளில் நடக்க, தேவனுக்கு பயப்பட்டு அவருடைய வழிகளில் நடக்க, அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய வருகைக்காக காத்திருக்க தேவனே நீ கிருபை அளித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். நாளுக்காக ஸ்தோத்திரம், செயலுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் எடுக்கின்றோம் அன்பின் பிதாவே, ஆமென். சூலூர் சகோதர சபையின் மூப்பர் ஐயா ஜேம்ஸ் அவர்களுக்கு தியோஸ் காஸ்பல் சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூடுகையின் மிக முக்கிய நிகழ்வுக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய தினம் ஞானஸ்தானம் எடுக்க இருக்கிற 9 பேருக்காக நீங்கள் அதிகமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த ஞானஸ்நானத்திற்கு முழு மனதோடு சம்மதித்திருக்கிறீர்களா? அருமையான சகோதரன் சகோதரி சபையாருக்கு முன்பதாக சொன்ன சாட்சியின் நிமித்தமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்ட அந்த கட்டளையின் அடிப்படையிலும் சபையார் முன்னிலையிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஞானஸ்நானம் தருகிறேன். நம்முடைய தேவ ஊழியர் அவர்கள் ஒரு சில வார்த்தையை நமக்காக பகிர்ந்து கொள்வாங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கர்த்தருடைய முதலாவது வார்த்தையை கேட்கிறதிலும் அதற்கடுத்து இந்த ஞானஸ்நான நிகழ்விலே நீங்கள் பங்கு பெறுவதிலும் நீங்கள் அமைதி காத்து நீங்கள் பொறுமையோடு இருந்ததற்காக தேவனை துதிக்கிறேன். அதிலும் முக்கியமாக இந்த நாளிலே ஞானஸ்நானத்தில் ஒப்பு கொடுத்த கர்த்தருடைய பிள்ளைகளை நான் முதலாவது வாழ்த்துக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் எப்படி சபையில் நீங்கள் என்ன மாதிரி செயல்பட்டு கொண்டிருந்தீர்கள் என்பதை விட இனி அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் உங்கள் மீது இருக்கும். ஆகவே நாம் இந்த கூட்டத்தை அவர்களுக்கு ஒரு சில ஆலோசனைகளை மட்டும் கொடுத்து முடிக்கப் போகிறோம். இது வேத வசனத்தை போதிக்கிறதற்கான நேரமா பிரதர்? இங்கே ஒரு சிலர் காலையிலிருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நாம் இங்கே ஒரு சில 10 நிமிடங்கள் முதலாவது நாம் ஒரு செய்தியை கேட்டோம் ஞானஸ்நானத்தை குறித்து. இப்போவும் ஒரு 10-15 நிமிடத்தில் நாம் இந்த ஆலோசனை, முக்கியமாக ஞானஸ்நானம் எடுத்தவர்களுக்கான ஆலோசனையை நாம் சொல்லிட்டு நாம் கிளம்பி போயிடலாம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நாங்கள் ஞானஸ்நானமே வந்திருக்க மாட்டோமே பிரதர். தெரியாமல் ஞானஸ்நானத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து விட்டோம், அதற்காக எங்களை போட்டு இப்படி பேசிக்கிட்டே இருப்பீங்களா என்று கூட அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்கிறது. வேறு வழி இல்லை, தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணிட்டீங்க, சபைக்குள்ளாக நீங்கள் அடியெடுத்து வைத்து விட்டீர்கள் அல்லது கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து விட்டீர்கள். அதுவும் புதிதாய் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அது இன்னும் கூடுதலான பொறுப்பை உங்களுக்கு அது கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ஸோ 3 முக்கியமான நிகழ்வுகள். ஞானஸ்நானம் எடுத்த உடனே அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பைபிளில் இருந்து 3 முக்கியமான நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த இடத்துல ஞானஸ்நானம் எடுத்த நபர்கள் அடுத்து என்ன செய்தார்கள் அதை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். அதை தான் நீங்களும் செய்ய போகிறீங்க. சரி, முதலாவது நமக்கு மிகவும் முன்மாதிரியாக நம்மை வழிநடத்துகிற ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவருக்கு என்ன நினைச்சுன்னு தெரியுங்களா? உங்களுக்கு அடுத்து என்ன இருக்கிறது? சோதனை இருக்கிறது. ஏதோ 4 நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்தால் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சோம். வாய்ப்பு இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்தால் உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு கிடைக்கலாம். ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது அன்றைய தினத்தில் உங்களுக்கு சகோதரர்களோடு சகோதரிகளோடு சேர்ந்து கொஞ்சம் ஐக்கியப்படுகிறதுல ஒரு சந்தோஷம். ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தால் அந்த இடத்துல ஒரு சோதனை இருக்கிறது. இங்கே வாசிக்கிறோம் நாம மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருவதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. பொதுவாக நாம நம்ம பிள்ளைகள் மேல பிரியமா இருந்தா என்ன செய்வோம்? அடி வெளுப்போம் பிரதர். வாய்ப்பே கிடையாது. நல்ல துணிமணிகளை வாங்கி கொடுப்போம், சாப்பாடு வாங்கி கொடுப்போம். வேணான்னு சொன்னாலும் என்ன செய்வோம்? ஏன்னா பிரியமாக இருக்கிறத நம்ம எப்படி காண்பிக்க நமக்கு தெரியும் என்று சொன்னால் இப்படித்தான் காமிக்க தெரியும். சாப்பாடு போடுறதும், அவங்கள நல்ல துணிமணிகள் வாங்கி கொடுப்பதும், வெளி இடத்துல கூட்டிகிட்டு போய் டூருக்கு கூட்டிகிட்டு போவதும். எதுக்கே அதெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள் எங்கள் பிள்ளை மேலே பிரியமாக இருக்கிறோம். இங்கு வேதம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்ன செய்கிறேன்?
பிரியமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த வசனமே என்ன போட்டிருக்கு? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இது என்ன ஒன்றும் சரியில்லையே. இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அப்பொழுது இயேசு, நமக்கு தான் இடையில 4ஆம் அதிகாரம்னு ஒரு கேப் இருக்கு. ஆனால் உண்மையிலே மத்திய எழுதும் போது என்னன்னு வைக்கல, 4ஆம் அதிகாரம்னு ஒன்று கிடையாது. அவர் அப்படியே வரிசையாக அப்படியே எஸ்ஐ மாதிரி எழுதிட்டு போறாரு, வசனமே கிடையாது. அப்ப இது எப்படி இருக்குன்னா, இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது அப்பொழுது இயேசு சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போக. யார் அவரை கொண்டு போனதுங்க? புரிஞ்சுக்கிட்டோமா? ஆச்சரியமா இருக்கு. ஆவியானவர் கொண்டு போகிறார். சாத்தான் கொண்டு போகவில்லை. யார் கொண்டு போறா? சாத்தானாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவர் கொண்டு போகிறார். அதனால ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சோதனை வரும். ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் வராது, அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக சபை முன்னணியிலே ஒரு அறிக்கை செய்திருக்கிறீர்கள், வெளிப்படையான அறிக்கை. இதுவரைக்கும் அந்தரங்க கிறிஸ்தவராக நீங்கள் இருந்திருக்க முடியும். உங்க வீட்டாருக்கே தெரியாது நீங்க என்ன செய்துகிட்டு இருக்கிறீங்கன்னு. அப்ப இப்ப சபையாருக்கே நீங்க தெரிவிச்சிட்டீங்க, நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், பாருங்கப்பா நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விட்டேன். இப்பதான் அந்த திருமணங்கள் எல்லாம் இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படி இப்படிங்கிறது வருது. அந்த காலத்துல திருமணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல பேரை கூட்டிட்டு தான் திருமணம் செய்வார்கள். இப்பவும் நான் அப்படி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன் இத்தனை பேரை கூட்டிகிட்டு திருமணம் பண்ணணும் என்ன இருக்குது? நாளைக்கு ஒரு வேளை அந்த ஆள் எனக்கு திருமணமே ஆகலைன்னு சொல்லிட்டு எதையாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அதனால் ஊரெல்லாம் கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணிடுவோம், சொல்லிடுவோம், ரைட்டு பார்த்துக்குங்கயா இந்த ஆளுக்கு இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, இனிமேல் அவ்வளவுதான் பார்த்துக்குங்க, இவரே வந்து ஏதாவது சொன்னாலும் நம்பிடாதீங்க. தெரியல, ஒருவேளை அந்த காலத்தில் அதனால தான் பண்ணாங்களோ என்னமோ தெரியல. ஆண்களுக்கெல்லாம் மெட்டியை போட்டு விட்டுருவாங்க காலில். எங்கள் தமிழ் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, அந்த காலத்தில் ஆண்களுக்கு எல்லாம் மெட்டியை தான் போட்டு. எதுக்கு மெட்டியை போட்டு? ஆண்களுக்கு எதுக்கே மெட்டி இல்லை, பெண்கள் குனிந்த தலை நிமிராமல் அப்படி போவாங்க. அப்போ எதுக்கு வர்றாள், கல்யாணம் ஆயிருக்கா ஆளையான்னு தெரியாது. அப்போ காலை பார்த்துக்கிட்டே போனா, ஓ இந்த ஆள் கல்யாணம் ஆயிருக்கிறான் போல் இருக்கு, ரைட்டு ஓகே அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மெட்டியை போட்டு விட்டாங்களாம். அப்போ இந்த காலத்தில் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன போட வேண்டி இருக்கிறது? கழுத்தில் எதையாவது மாட்டி விட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் தான் பெண்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போ கல்யாணம் என்பது ஊர் உலகத்துக்கே நம்ம தெரிய வைக்கிறோம், பாருங்கப்பா அப்படின்னு. யாரும் ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்படின்னு ஒன்று போய் வைக்கிறோம். வெளிநாடுக்கு நீங்கள் போகணுன்னு சொன்னால் பாஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று வாங்கணும். பாஸ்போர்ட் வாங்கணுன்னா அதுக்கு நீங்கள் கல்யாணம் ஆகிருக்கா ஆகலையா அப்படிங்கிற அந்த சர்டிஃபிகேட் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தா தான் உங்களுக்கு என்ன தருவாங்க, பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. ஏன் தெரியுங்களா? அங்கே போய் நீங்கள் கல்யாணம் ஆகலன்னு யாரையா கல்யாணம் பண்ணிட்டா ஏமாற்ற வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அப்போ ஒரு விஷயத்தை பகிரங்கப்படுத்த வேண்டிய காலம், அதாவது சூழ்நிலை வரும் பொழுது அது பகிரங்கப்படுத்தப்படுகிறது, அதில் நன்மை இருக்கிறது. அதுபோல ஞானஸ்நானம் என்பது பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது முன்னாடி இவங்களை யாரும் பார்க்கல, இப்போ எல்லாரும் என்ன செய்கிறார்கள், பார்க்குறாங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், அடுத்த நிமிஷத்தில் இருந்து சிறிதாக உங்களுடைய லைஃப்பில் சில சோதனைகள் வரலாம். உங்களை பயமுறுத்த நான் சொல்லலை, எளிதாக தப்பிக்கொள்ளும்படியான சில சோதனைகள் உங்கள் லைஃப்பில் என்ன செய்யும், வரும். நீங்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ராங்காக நிற்கணும். நான் கர்த்தருக்குரியவள், நான் இதில் எல்லாம் விழுந்து போக மாட்டேன். சபை மக்கள் முன்னாடி நான் எப்படி நிற்பேன், அப்படி ஸ்ட்ராங்காக நிற்பேன். ஏன்னா இந்த போர்க்களத்தில் சண்டைக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ராஜா ஒருத்தர் தான் அவங்கள வழி நடத்திட்டு போவார். திடீர்னு ராஜாவை கொன்று விட்டால் அவ்வளவுதான். எதிரி போர்க்களத்தில் கொஞ்சம் வீரர்கள் இருந்தாலும் ராஜா செத்து போயிட்டா இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அலறி ஓடிடுவாங்க, பயம். ஒருவேளை ஒரு தளபதி இருக்கிறார் என்று சொன்னால் தளபதி இறந்து விட்டால் அவ்வளோ பேர் ஓடிடுவாங்க. சாத்தானுடைய வேலை என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை விழத்தள்ளும் பொழுது கூட இருக்கிறவர்களும் விழுந்து விடுவார்கள் என்பது அவனுடைய கற்பனையாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள், யாரு கூட நீங்கள் பழகுறீங்க, இது வரைக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, ஸ்கூலுக்கு போனீங்கன்னா அல்லது காலேஜ் போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். யாரோடு பேசுகிறீர்கள், யாரோட சேட் பண்ணுறீங்க, இனி எல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா சோதனை எந்த பக்கம் இருந்து என்ன செய்யும், வரும். ஞானஸ்நானம் எடுத்த நிமிஷத்திலே இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறதற்காக தேவனே கொண்டு போகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படி கட்டமைக்கப்படுகிறது, தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கிறிஸ்தவர்களை எப்படி உயர்த்துகிறார் தெரியுங்களா உங்களுக்கு? ரட்சிக்கப்பட்ட அன்றிலிருந்து கிறிஸ்தவர்களை தேவன் எப்படி உயர்த்துகிறார் தெரியுங்களா? ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. 1 பேதுருவினுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக
விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தேவனே சோதிக்க கொண்டு போய் வைக்கிறார் என்று சொன்னால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். தேவன் என்ன செய்கிறாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளை கூட அவர் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த சோதனை என்கிற அடிப்படையில் தான் மாற்றுகிறார். அவரிடத்தில் வேறு வழி இல்லை. தேவனிடத்தில் வேற எந்த வழியும் இல்லை. அவர் வைத்திருக்கிற அவருடைய ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா சோதிக்கப்படுதல். தங்கத்தை சுத்தமாக்குறதற்கு இன்னைக்கும் புதுசா எந்த வழியையும் கண்டுபிடிக்கவில்லை. 20ஆம் 21ஆம் நூற்றாண்டு, ஏன் 30வது நூற்றாண்டு ஆனாலும் சரி, தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? அந்த தங்கத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, அது என்ன நினைக்கும். ஏண்டா எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நீங்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கடைசி வரைக்கும் எண்ணெயை சுத்தப்படுத்துவதற்கு உங்களுக்கு நெருப்பு தான் கிடைச்சதா? என்னைக்காவது புதுசா எதையாவது கண்டுபிடிக்க மாட்டீங்களா? நாம தங்கத்தை பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், தங்கமே வேற வழியே இல்லை, இதுதான் வழி, தங்கமே நெருப்பு தான் வழி. அப்ப தேவன் உங்களை தங்கமா எண்ணி பார்க்கிறார். தங்கங்களா, இதுதான் வழி. விலையேற பெற்ற உங்களுடைய விசுவாசம் இன்றைய தினத்திலிருந்து, நீங்க ரட்சிக்கப்பட்ட தினத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அவருக்கு தெரியும். தங்கம் ரொம்ப நேரம் நெருப்பை தாங்கக்கூடியது. ஆனா அதை விட அதிகமான நெருப்பும் நம்ம இடத்துல உருவாக்க முடியும். அதை வச்சு யாரும் தங்கத்தை பண்ண மாட்டாங்க. தங்கமே என்ன செய்யறோம், காணாம போயிடும். தங்கத்திற்கும் ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது. தண்ணியை 100 டிகிரி வரைக்கும் எரிச்சோம்னா அது கொதிச்சு ஆவியாய் போயிடும். தண்ணியை விட கொஞ்சம் பால் கெட்டியா இருக்கு, அது கொஞ்ச நாள் தாங்கும். இப்படி தங்கத்துக்கும் என்ன இருக்கிறது, ஒரு எல்லைக்கோடு இருக்கிறது. அதை விட அதிகமான நெருப்பை வச்சீங்கன்னா தங்கமும் காணாம போயிடும். என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகப்படியான வெப்பத்தை அங்கு வைக்க வேண்டும். தேவன் அந்த வெப்பத்தை நம்ம யாருக்கும் வைக்க மாட்டார். நமக்கு எந்த அளவுக்கு அனுமதித்தால் நான் சரியாவேனோ அதை தேவன் செய்கிறார். ஸோ ஞானஸ்நானம் பெற்ற உடனே அங்கு சோதனை வந்தது. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நம்பர் 2, அன்றைக்கு ஒரு கூட்டத்தார் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அவங்க என்ன செய்தாங்க, சுருக்கமாக அதையும் உங்களிடத்தில் வெளிப்படுத்தி விடுகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 41வது வசனம் பாருங்க. அவனுடைய வார்த்தையை, அதாவது பேதுருவுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இங்கே கேட்கும், ஐயா நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா, ஏற்றுக்கொண்டீங்களான்னு கேட்டோம். ஆனால் ஒரு வரியை நான் விட்டுட்டேன். சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டீங்களா? எங்கே சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டோம்? எங்கள் வீட்டில் ஏற்றுக்கொள்ள என்ன பண்ணாங்க? அப்படி ஏதாவது இருக்கீங்களா? ஏற்றுக்கொண்டவர்கள் அதிகம், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் தெரியல. ஆனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. என்ன செய்தார்கள்? ஞானஸ்நானம் எடுத்தார்கள். எத்தனை பேர் எடுத்தாங்க? எப்படி எடுத்திருப்பாங்க? 10 பேருக்கே நமக்கு பெரிய பெரிய வேலைகள், இவ்வளவு செலவாகி போகிறது, நிறைய கூட்டத்தார் வர வேண்டி இருக்கிறது, இங்கே ஒரு இடம் நமக்கு தேவைப்படுகிறது, அவங்கள நாங்கள் தொந்தரவு பண்ண வேண்டி இருக்கிறது. பாவம், அவங்க நேரம் வீட்டுக்கு போய் காலையிலேருந்து அவங்க மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. நமக்காக என்ன செய்திருக்கிறாங்க? இந்த தொட்டியை கழுவி இருக்கிறார்கள், அதை பெயிண்ட் பண்ணி இருக்கிறாங்க. எதுக்காக? 10 பேர் ஞானஸ்நானம் எடுப்பதற்காக. இவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது 10 பேர் ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு. 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறார்கள். எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்படியே ஆத்துக்குள்ளே போய் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்லும்போது எல்லாரும் என்ன பண்ணிருங்க, அப்படியே உள்ள முங்கிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே உள்ள போயிருப்பாங்க. ஐயா பேதுரியா, இங்கே 2 பேரும் முங்காமல் இருக்கிறானுங்க அப்படின்னு 4 பேர் கத்தியிருப்பாங்க. யாராது? அந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கும், நமக்கு தெரியல. ஆனால் அது அங்கே முக்கியம் இல்லை, அடுத்து வர்ற வசனம் தான் முக்கியம். பாருங்க, அவங்க 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அடுத்து என்ன செஞ்சாங்க? 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஞானஸ்நானம் எடுத்தவர்களே, நீங்க முதலாவது எதெல்லாம் உறுதியா தரித்திருக்கணும்னு இங்க வசனம் இருக்கு. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் டீச்சிங் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலர்களுடைய உபதேசத்தில் என்ன செய்தார்கள்? உறுதியாய் தரித்திருந்தார்கள். நம்பர் 2 என்ன போட்டிருக்கு? அந்யோன்யத்தில். அப்படின்னா என்னன்னு தெரியலையே. ஐக்கியம்மா இந்த காலகட்டத்தில் மறந்துவிட்ட ஒன்றாக இருக்கிறது. இந்த ஐக்கியம் அந்யோன்யம் வரணும்னா நிறைய வளர்ச்சி நமக்கு தேவைப்படுகிறது, முதிர்ச்சி தேவைப்படுகிறது, விட்டு கொடுத்தல் தேவைப்படுகிறது, சகிப்புத்தன்மை தேவைப்படுகிறது. அந்யோன்யத்தில் அவர்கள் என்ன பண்ணாங்க?
உறுதியாக தரிச்சிருந்தாங்க. அடுத்து என்ன போட்டிருக்கு? அப்பம் வைக்குதல். ஞானஸ்நானம் எடுத்தவங்க நீங்கள் இனி தாராளமாக கர்த்தருடைய பந்தியில் என்ன செய்யலாம்? பங்கு பெறலாம். அப்பம் விற்குதலில் அவர்கள் தரித்திருந்தார்கள். எக்காரணம் கொண்டும் நியாயமான காரணம் இல்லாமல் நீங்கள் சபை கூடி வருதலை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. திருவிருந்து பந்தி முறைமையை நீங்கள் நியாயமான காரணம் இருந்தால் மாத்திரம் அதை என்ன செய்யுங்க? விட்டு விடுங்க. திருவிருந்தை விட்டு விடுவதற்கு என்ன நியாயமான காரணம் இருக்கலான்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். சண்டை போட்டு விட்டு சமாதானம் இல்லாமல் திருவிருந்தில் என்ன செய்யக்கூடாது? அது நியாயமான காரணமா? சண்டை போடாமல் அதை என்ன செய்ய முடியும்? தவிர்க்க முடியும். அல்லது சண்டை போட்ட உடனே ஐயோ அம்மா என்னை மன்னிச்சிருங்க, தாத்தா என்னை மன்னிச்சிருங்கன்னு என்ன செய்ய முடியும்? கூவி கொலாவி கொள்ள முடியும். அப்போ ஆக மொத்தத்தில் அது என்ன கிடையாது? தடையே கிடையாது. தடைன்னு சொன்னால் ஒரே தடை எல்லாம் சொன்னாங்க, உடம்பு சரியில்லைங்க, கீழே விழுந்துட்டாங்க, அடிபட்டுருச்சுங்க, இந்த மாதிரி சில காரணங்கள், ஒருவேளை இதை அடிப்படையாக வச்ச வேறு சில காரணங்கள். ஆனால் எக்காரணம் கொண்டும் நான் தேவனோடு ஐக்கியத்தில் இல்லை, அவங்களோட சண்டை போட்டுட்டேன், இவங்களோட பிரச்சனை பண்ணிட்டேன், இதை ஒரு காரணமாய் வைத்துக்கொண்டு என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது? திருவிருந்தை தடை செய்யக்கூடாது. அப்ப எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தால் உடனடியாக அதை என்ன செய்யுங்க? சரி பண்ணுங்கன்னு தான் ஆண்டவரே சொல்லுகிறார். நீ காணிக்கை தரும் பொழுது சகோதரனிடத்தில் ஏதாவது மனத்தாக்கல் வந்தால் உடனடியாக என்ன செய்? ஒப்புரவாயிட்டு அப்புறம் நீ காணிக்கையை போடு என்று சொல்லுகிறார் அல்லவா? இது காணிக்கைக்கு மாத்திரமல்ல, எல்லாவற்றுக்கும் பொருந்தும். சபையினுடைய நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் பொருந்தும். சபையில் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதுலேருந்து, பாடல் பாடுகிறதுலேருந்து, காணிக்கை போடுகிறதுலேருந்து, அப்பம் விட்டு ஆராதிக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் பொருந்தும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, நான் ஏதோ ஒரு இடத்துல ஐக்கியத்தில் தேவனோடு இல்லை, அதனால் இன்றைக்கி நான் என்ன செய்ய மாட்டேன், அப்பத்தில் கை வைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிக்குவாங்க. ஆனால் பாட்டு பாடுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. அது மட்டும் எப்படி சாத்தியம்? கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவதற்கு எனக்கு மனசாட்சி குத்தும் என்று சொன்னால் என்னால் பாடவும் முடியாது. அதை எப்படி தேவன் அங்கீகரிப்பார்? ஸோ நீங்கள் அப்படி தடை செய்யணும்னு சொன்னால் எல்லாத்துலேயும் தடையாயிடணும், காணிக்கையும் போட முடியாது. அதனால் நீங்கள் அதை செய்ய வேண்டாம். அதற்கு பதிலாக என்ன செய்து விடுங்கள்? சரியாகி விடுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்க என்ன செஞ்சாங்க? அந்யோன்யத்தில், அப்பம் வைக்குதலில், ஜெபம் பண்ணுதலில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். இது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் சபையின் நிகழ்வுகள், சபையின் காரியங்கள், அப்போஸ்தலருடைய உபதேசங்கள் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நீங்கள் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். ஃபைனலாக ஒரே ஒரு குறிப்பை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லி இந்த ஆலோசனையை நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகளுடைய புத்தகம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லி அவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு என்ன நடந்துச்சு? அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்ப என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? உங்க வீட்டுக்கு என்னைய கூப்பிட்டு கறி விருந்தோடு நன்றாக சாப்பாடு ஆக்கி போட வேண்டும். இல்லை, ஹாஸ்பிட்டாலிட்டி. இதுதான் கிறிஸ்தவம், உபசரிப்பு. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிறது இன்றைக்கு காணாமல் போய்விட்டது. எந்த நேரத்திலும் உங்களுடைய வீடு கர்த்தருக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, ஊழியத்திற்காக என்ன செய்திருக்க வேண்டும்? திறந்திருக்கணும். ஞானஸ்நானம் பெற்ற உடனே அங்கு அந்த சகோதரி, நான் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் நீங்கள் எங்கள் வீட்டில் தங்குங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அன்றைக்கு போதகர்களும் போகிற இடத்துல எல்லாம் எல்லா இடத்துலையும் போய் என்ன செய்யறதில்ல, தங்களை எல்லாரிடத்திலும் எல்லா உபசரிப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வருந்தி கேட்குற அளவுக்கு போதகர்களுடைய நடவடிக்கைகள் அன்றைக்கு இருந்தது. ஆனால் இங்கு நம்ம போதகர்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஞானஸ்நானம் எடுத்த இரத்தாம்பரம் விற்கக்கூடிய லீதியாளை குறித்து நாம் சிந்திக்கிறோம். நீங்கள் அந்த அளவுக்கு உபசரிப்பு நிறைந்த ஒரு குணாதிசயம் உடையவர்களாய் மாற வேண்டும். அது இருந்தால் மட்டும்தான் நாம் எல்லாரையும் சகித்து செயல்பட முடியும். கஷ்டமான சூழ்நிலையிலும் விசுவாசிகளை அங்கீகரிக்க முடியும், அவர்களுக்கு அடைக்கலம் தர முடியும். ஸோ இந்த 3 விஷயங்களை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க. ஞானஸ்நானம் எடுத்த உடனே முதலாவது நம்ம என்ன தியானித்தோம்? சோதனை வந்தது. நம்பர் 2 என்ன தியானித்தோம்? அவர்கள் அந்யோன்யத்தில் இருந்தாங்க. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், திருவிருந்து, கர்த்தருடைய பந்தியில் அப்பம் விட்டு ஆராதிக்கிறதுல,
ஜெபம் பண்ணுதலில், இவை எல்லாவற்றிலும் எப்படி இருந்தாங்க? உறுதியாய் தரித்திருந்தார்கள். அடுத்து ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் அதிகமாய் வளர வேண்டும். சுவிசேஷ ஊழியத்திற்கு இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த உபசரிப்பை குறித்து நிறைய நாம் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலையும் பல இடங்களிலே நாம் வாசிக்கிறோம். எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் அவங்களுடைய ஊழியம் வசனத்தை போதிக்கிறதற்கு முன்பதாக இந்த உபசரிப்பு என்பதில்தான் அது வல்லமை கொண்டதாக இருந்திருக்கிறது. இந்த உபசரிப்பு என்பது இந்த வசனம் போய் சேருவதற்கு மிகப்பெரிய வழிவாசலை திறந்துவிடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உபசரிப்பு என்பது வெறுமனே வருகிறவர்களுக்கு சாப்பாடு போடுவது அல்ல, நம்மளுடைய பேச்சிலிருந்து ஆரம்பிக்கிறது. அவர்களை எந்த அளவுக்கு நாம் வரவேற்கிறோம், எந்த அளவுக்கு நாம் அவர்களிடத்தில் தன்மையாய் நடந்து கொள்கிறோம். இப்போ நாம் திருப்பூர், உடுமலைப்பேட்டை, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். உங்களுடைய நடவடிக்கைகளை இங்கே இருக்கக்கூடிய சபையார் வாட்ச் பண்ணுவாங்க. என்ன பயங்கரமாக வசனத்தை எல்லாம் பேசுகிறாங்க, இவங்க என்ன ஆக்டிவிட்டீஸ், இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்ம எங்கெல்லாம் போனோமோ நம்மை சுற்றி எல்லாரும் என்ன செய்வாங்க? வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய தன்மைகள், இது எல்லாமே தான் அந்த சத்தியம் மற்றவர்களுக்கு போய் சேருவதற்கான வடிகாலாக, வாய்க்காலாக இருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டிக்குள்ள இவை எல்லாமே அடங்கி இருக்கிறது. ஒருவரை இந்தாங்க நான் எந்திரிச்சுக்கிறேன், நீங்கள் உட்காருங்க என்று சொல்லுகிறதில் எது ஆரம்பிச்சிருது? ஹாஸ்பிட்டாலிட்டி ஆரம்பிக்கிறது. இந்தாங்க நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க என்று சொல்லுகிறதுல அந்த உபசரிப்பு ஆரம்பித்து விடுகிறது. உபசரிப்பு என்ன சொன்னால் சும்மா வீட்டுக்குள்ளே கூப்பிடுவது அல்ல, நீங்கள் பார்க்கிற எல்லா நபரிடத்திலும் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். அதுதான் ஆத்தும ஆதாயத்தினுடைய முதல் படியாக இருக்கிறது. ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் நீங்கள் மற்றவங்களை பார்க்க வேண்டாம். அநேக ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் வழி விலகி போவதற்கு ஒரு மிக முக்கிய காரணம் ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள். தெரியுங்களா? நாம தான். இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் வசனத்தை பாருங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்களுக்கு எப்படி இருங்க? யூ மஸ்ட் பி எக்ஸாம்பிள். இனி ஞானஸ்நானம் எடுக்க போகிற எத்தனையோ பிள்ளைகள் உங்களை பார்க்க போகிறாங்க. உங்கள் வயசு 17, 18, 19 தான். ஆனால் உங்கள் பின்னாடி வரக்கூடியவங்க உங்களை பார்த்து தான் வளர்கிறாங்க. நீங்கள் என்ன கூட்டமாக இருக்கும்போது என்ன பேசுகிறீங்க, என்ன செயல்படுறீங்க. ஆகவே தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களிடத்தில் தன்மையாய் நடந்து கொள்ளுங்கள். ஹாஸ்பிட்டாலிட்டி அது மிகப்பெரிய ஆத்தும ஆதாய ஒரு அறுவடையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த நாளில் ஞானஸ்நானத்தில் ஒப்பு கொடுத்த, ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிந்த ஒவ்வொருவருக்காக தேவனை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். தேவனுடைய நாமமே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். இந்த கூடுகையின் இறுதி பகுதியாக நன்றியுரைகளாக நான் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய சபையில் நம்ம அடிக்கடி ஞானஸ்தானம் கொடுப்பதில்லை. ஏன் தெரியுமா? ஏன்னா நமக்கு சொந்தமான இடத்துல நமக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இட வசதியும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது தான் அவன் இந்த அருமையான சபையார் நம்முடைய ஞாபகத்தில் வந்தாங்க. பிரதர் அன்னைக்கே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கவும் அவங்க உடனே அன்போடு இங்கே வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்த வந்து அவங்க ஒரு அன்போடு கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய தியோஸ் காஸ்பல்கால் சபையின் சார்பாக நான் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க நமக்கு கொடுத்ததோடு மாத்திரமல்ல, நமக்கு இந்த தொட்டி போன்ற காரியங்களை இல்லை நாங்களே உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தொட்டியை வந்து அவங்க ஒயிட் வாஷ் பண்ணி தண்ணி நிரப்பி அவங்க அந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு செய்து கொடுத்துருக்குறாங்க. அவர்களுக்கு மீண்டும் ஒரு விஷயமாக நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, நம்முடைய 3 சபையிலிருந்து நீங்கள் மக்கள் பல இடங்களிலிருந்து பிரயாசப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. நம்ம அந்தந்த சபைகளுக்கே பார்த்திங்கன்னா வேறு தூரத்துலேருந்து தான் நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம சூலூருக்கு மொத்தமாக வந்து சேரும் பொழுது சில பேருக்கு அதிகமான தூரம், ஆனாலும் அவங்க அந்த சிரமங்கள் எல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லோரும் நீங்கள் ஆர்வமாக உற்சாகமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருவாராக. உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீட்டிங்காக நம்முடைய சகோதரர்கள் அதிகமான பேர் வேலை செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் நமக்கு உணவு போன்ற காரியங்களை சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இன்னுமாக திருப்பூரிலிருந்தும் நமக்கு இங்குள்ள கோவை சபையாரும் நமக்கு நம்முடைய சகோதரர்கள் இணைந்து இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக நமக்கு சூலூர் சபையில் ஐக்கியப்பட்டு வரக்கூடிய சகோதரர் முருகேசன் அவர்கள் நமக்கு ஜெபத்தை செய்து நாம் இந்த கூட்டத்தை நிறைவு செய்யலாம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, நடுநிந்திரதைத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கென்று சாட்சியாக ஜீவிக்க
உமக்கான நித்திய ராஜ்யத்தை நாங்கள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சகாயமும் பாராட்டணுமான எங்கள் இந்த இடத்துல ஒன்று கோடி இடத்துல கெஞ்சி கொண்டாடி செபிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தமுள்ள தேவன், நீர் நல்லவர், நீர் வல்லவர், எங்களுக்கு போதுமானவருமாய் இருப்பதற்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் நாங்கள் கடந்து செல்கிறோம் கர்த்தாவே. பிரியாத தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாக எங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வளம நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென்.